35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் இணையதளத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளில் எல்லா கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இதற்கான ஒரு பிரத்யேக இணையதளத்தை இன்று மாலை 6 மணிக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறது. இந்த இணையதளம் வாயிலாக பலதரப்பட்ட மக்களும் தேர்தல் அறிக்கைக்கான தங்களுடைய பரிந்துரைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களும் தங்களுடைய பரிந்துரைகளை தெரிவிக்கும் வகையில் இந்த இணையதளமானது இன்று மாலை 6 மணி அளவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் இணையதளத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் தமிழகத்தின் அனைத்து பிரதான கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. ஒருபுறம் இதற்காக கருத்து கேட்பு கூட்டங்களை திமுக அறிவாலயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. மறுபுறம் மற்ற கட்சிகளும் இதற்கான முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு பணிகளை தொடங்க பிரத்யேக இணையதளம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இணையதளமானது இன்று மாலை 6 மணி அளவில் அறிவிக்கப்பட இருக்கிறது, வெளியிடப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த இணையதளம் குறித்து தாவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி அதற்கான குழுக்களை நியமித்திருக்கிறது. அந்த அளவுல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, கட்சி கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உட்பட கேசிடி பிரபாகரன் உட்பட முக்கியமான நிர்வாகிகள் தலைமையில் அமைக்கப்பட்டு முதற்கட்டமாக தென் மாவட்டங்களுக்கான கருத்து கேட்பு முடிந்திருக்கிறது. ஏற்கனவே கருத்து கேட்புகள்ல பெட்டிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினர், விவசாயிகள், நெசவாளர்கள், பொதுமக்கள், மகளிர், மாணவர்கள் என அவர்கள் தரப்பு கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இணையதளம் வாயிலாக இளைஞர்களிடத்துல கருத்துக்களை கேட்கும் விதத்துல ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த இணையதளம் இன்று மாலை 6 மணி முதல் தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்கும் விதத்துல திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்ற அறிவிப்பை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.